வாடிக்கையாளர் தனது கையால் கட்டணம் செலுத்திய போது அவர் அதிர்ச்சி அடைந்தார். இது ஒரு RFID இம்ப்ளான்ட். தோலின் கீழ் செலுத்தப்படுகிறது. அது அங்கே இருந்தவுடன் நீங்கள் கட்டணங்களை செலுத்தலாம், கதவுகளை திறக்கலாம், உங்கள் கார் பூட்டுகளை திறக்கலாம். Just like a contactless card. Magic. வாடிக்கையாளர் தனது கையால் கட்டணம் செலுத்திய போது அவர் அதிர்ச்சி அடைந்தார். இது ஒரு RFID இம்ப்ளான்ட். தோலின் கீழ் செலுத்தப்படுகிறது. அது அங்கே இருந்தவுடன் நீங்கள் கட்டணங்களை செலுத்தலாம், கதவுகளை திறக்கலாம், உங்கள் கார் பூட்டுகளை திறக்கலாம். Just like a contactless card. Magic. இப்போ கார்டு போய் சிப்பு பதிச்சுட்டா போதும். பைபிள் அன்னைக்கு இருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அந்த எழுதி வச்சுட்டா. இதுதான் கடைசி காலம். இனி வேகமாக அது நடக்கும் பாருங்க. எல்லாம் சிப்பு பதித்து கொள்ளுங்க. இப்போ விரும்புகிறவங்க செய்யுங்கன்னு முதல்ல ஆரம்பித்து அப்புறம் கட்டாயமாக்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது அந்த முத்திரையை பதிச்சிருவாங்க. அந்தி கிறிஸ்துவின் முத்திரை சிப்பு பதிச்சிருவாங்க. இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போவே பதிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ கார்டு தேவையில்லை, நீங்கள் போய் நின்னா போதும் அப்படின்னு. அது மாதிரி 17ஆம் வசனம் பாருங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது ஒரு எண் ஒரு நம்பர் தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உலகத்தின் முடிவு காலத்தில் வந்துட்டோம். இந்த முத்திரையை பதித்திருந்தால் தான் வாங்க முடியும், விற்க முடியும். இல்லைன்னா கடையில் ஒரு ஜாமான் கூட வாங்க முடியாது. நீங்கள் அது இல்லாமல் வாங்க முடியாது. இப்போ அது ஒன்றுன்னா இணைக்கிறாங்க. பேங்கு காரியம் எல்லாத்திலும் இணைச்சி ஒரே ஒரு சிப்பு கொண்டு வந்துடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது, விற்க முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லாத்தையுமே ஒரு ஆள் உட்காந்து கண்காணிச்சிருவான். அவன் முழு கண்ட்ரோல் அவன் கையில் இருக்கும். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா பயங்கர உபத்திரவம். நீங்கள் பெரிய அதனால தான் ரகசிய வருகையில் போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கி இதில் கவனம் செலுத்துங்க. இப்போ இதெல்லாம் வச்சு என்னென்னா நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இனிமேல் நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆண்டோடைய வருகை சமீபம் ஆயத்தப்படணும். உங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டோடைய வருகை சமீபம் நம்ம ஆயத்தமாகணும்னு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணும். சபைகளில் இதை முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கம் பண்ணணும். வருகை பற்றி செய்திகள் சொல்லப்பட்டு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டி